Good morning to all. Now we are moving to the exercise number 17. From the following of detail of Rakesh prepared trading and profit and loss account for the year ended 31st March 2019 and the balance sheet as on the date. நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இயராக இருக்கும். ஓகேவா? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், டெட்டர்ஸ், இதெல்லாம் பாருங்கள். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்குது, டெட்டர்ஸ் இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டேட் 31/3/2018. இது வந்து 31/3/2019. 2 இயர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்குது, டெட்டர்ஸ் இருக்காங்க, கேஷ் அட் பேங்க் இருக்குது, மிஷினரிஸ் இருக்குது, சண்டே கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? டீட்டெயில் பாருங்கள். 2,20,000, 1,60,000, 5,30,000, 6,40,000, 60,000, 10,000, 80,000, 80,000, 3,70,000, 4,20,000. ஸோ நமக்கு எல்லாமே கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, இந்த சம்மில் உங்களுக்கு பாருங்களேன், ஓப்பனிங் க்ளோசிங் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாருங்கள், கேபிட்டல் வேணும். தட் இஸ் எந்த ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணாலும் கேபிட்டல் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வேணும். இதில் கேபிட்டல் இருக்கா? இல்லை. ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபைனல் அக்கௌண்ட் போடுறோம். ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓப்பனிங் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம என்ன பண்ணிப்போம், ட்ராயிங்ஸை என்ன பண்ணியிருப்போம், மைனஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா இப்போ உங்களுக்கு? அந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டு இங்கே நமக்கு அதுக்கப்புறம் அதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறோம், நம்ம க்ளோசிங் கேப்பில் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த இடத்துல இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க நமக்கு வழி தெரியும். என்னென்னா, இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அஸ் ஆன் அப்படிங்கிற டேட்டை போட்டு 31/3/2018 ஓப்பனிங் டேட்டை வச்சு ஓப்பனிங் பேலன்ஸ், தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன தேவை, டெட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். சரி, இப்போ நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் போனால் நமக்கு என்ன தேவை, அந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது இல்லையா? ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இங்கே இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் இருக்கா? பாருங்கள், பர்ச்சேசஸ் இல்லை. பர்ச்சேசஸ் வேணும். அப்போ பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் டெட்டர்ஸ்னு ஒரு ஃபார்மேட் நம்ம படிச்சிருக்கோம். அதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல டோட்டல் டெட்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் போடும்போது நமக்கு பர்ச்சேஸும் சேல்ஸும் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த டெட்டர்ஸும் இந்த கிரெடிட்டர்ஸும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் டெட்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இதில் பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இங்கே பாருங்கள், சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா? ரெண்ட் பெய்ட் 1,20,000, டிஸ்கவுண்ட் ரிசீவ் 35,000, டிஸ்கவுண்ட் அலௌட் 25,000, கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ் 11 lakhs இருக்குது. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டர்ஸ் 12,50,000, ட்ராயிங்ஸு 1 lakh, கேஷ் சேல்ஸு 20,000, கேபிட்டல் அசான் 1/4/2018 5,20,000. ஸோ இது எல்லாமே நமக்கு இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம டோட்டல் டேட்டர்ஸ் கண்டுபிடிக்க எல்லாருமே இங்கே இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி டோட்டல் டேட்டர்ஸ் கண்டுபிடிக்க தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், கேபிட்டல் அசான் 1/4/2018. இந்த சம்மில் 1/4/2018 அது ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க தேவையில்லை, நம்ம சொன்ன மாதிரி 31/3 ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டேட்டர்ஸ் போட போகிறோம், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் போட போகிறோம், அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட் போட போகிறேன். இங்கே பாருங்கள், total debtors account, particulars rupees, பட்டாச்சா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்க. இங்கே இந்த இடத்துல டோட்டல் டெட்டர்ஸ் கூட
ஃபஸ்ட் எத்தனை ஓப்பனிங் தானே போடுவோம். ஸோ நான் அதே மாதிரி இங்கே போடுறேன். டு பேலன்ஸ் brought down உங்களுக்கு தெரியும். அப்போ பை பேலன்ஸ் சிடி இங்கே தான் வரும். சரியா, நமக்கு இங்கே என்ன இருக்கும், இன்னும் பை கேஷ் இருக்கும். கேஷ் அக்கௌண்ட் போடுவோம். அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட், இங்கே வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்கும் இல்லையா, அலவுட் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்தால் போடுவோம். இப்போ இந்த சம்மில் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் brought down போடும்போது இங்கே டெட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஓப்பனிங் டெட்டர்ஸ் இருக்காங்களா உங்கள் புக்கில் பாருங்கள். டெட்டர்ஸ் 5,30,000 இருக்குது, 6,40,000 இருக்குது. அப்போ 5,30,000 ஓப்பனிங், 6,40,000 அப்படிங்கிறது க்ளோசிங். ஓகேவா, இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் போடுறேன் 5,30,000 அப்படிங்கிறது ஓப்பனிங், 6,40,000 அப்படிங்கிறது க்ளோசிங். ஸோ நான் ரெண்டுமே இங்கே இடத்துல என்ட்ரி போட்டேன். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் சண்டே டெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 1,12,50,000 இருக்குது, அதையும் நான் போட்டுட்டேன். அப்புறம் டிஸ்கவுண்ட் அலவுட்னு இருக்குது, 25,000 அலோவ் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம போட்டோம். ஸோ நம்ம பண்ணிட்டு இது டோட்டல் போட்டலாம். டோட்டல் போடும்போது உங்களுக்கு 19,15,000 அப்படின்னு வரும். ஓகே, 19,15,000 வரும்போது நீங்கள் 5,30,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 13,85,000 ஒரு ஆன்சர் வரும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சேல்ஸு, கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டிய சேல்ஸை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று போடுறோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோம், பை பேலன்ஸ் brought down இங்கே எதுவும் அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்ஸில் தான் வரும் இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், பை பர்ச்சேசஸ் வரும். இந்த பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா, சரி. இந்த சைடில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டு கேஷ் அப்படின்னு வரும். இது பெய்ட் டு சப்ளையர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அலவுட் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் இங்கே எழுதும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க போகிறது க்ளோசிங் பேலன்ஸ். அப்போது பேலன்ஸ் சிடி. ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல போடும்போது கேஷ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கேஷ் அப்படிங்கிறது 11 lakhs இருக்குது. கொஸ்டினில் பாருங்கள் 11 lakhs இருக்குது. இங்கே பாருங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம், 11 lakhsன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்னு இருக்கா, டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து 35,000 இருக்குது. அந்த 35,000 இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஓப்பனிங் க்ளோசிங் பார்க்கும்போது மேலே பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 3,70,000, 4,20,000 இதை தான் நம்ம எடுப்போம். இதை மாற்றி போட்டுறக்கூடாது. மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வராது. ஓகே, 3,70,000 இங்கே வந்து 4,20,000 எழுதுவோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்க ஆன்சர் இதாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் போடுறோம். டோட்டல் போடும்போது 15 lakhs 55,000 ஒரு கொஸ்டின் ஆன்சர் வருது. இங்கேயும் 15,55,000 நம்ம போட்டுரும். இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது 11,85,000. 11,85,000 நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெட்டர்ஸ் கிரெடிட்டர்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம இதில் தட் இஸ் பர்ச்சேஸஸும் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இது சேல்ஸு, இது பர்ச்சேஸ். ஸோ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போகிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம போகிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் account for the year ended
31/3/2019 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? எழுதிட்டு நீங்கள் எழுதுவீங்க பர்டிகுலர்ஸ் rupees particulars rupees. ஓகேவா? இங்கே நம்ம எடுத்து எழுதுறது to opening stock. opening stock. நெக்ஸ்ட் நம்ம எது போகுது purchases. நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வர்ட் அவுட்வர்ட்லாம் அந்த எடுப்போம் இல்லையா? இப்போ இந்த சம்மில் கையில் வச்சுங்க. சம்மை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இதில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்ன்னு மட்டும் இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், பை சேல்ஸ்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி பை க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 2,20,000. அது வந்து ஓப்பனிங் 2,20,000 இருக்கிறேன். க்ளோசிங் வந்து 1,60,000 போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? சம் போடும்போது இந்த கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது 11,85,000. ஸோ 11,85,000 போடுறோம். தட் இஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சது ஆன்சர் பாருங்கள். இங்கே வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 13,85,000 கண்டுபிடிச்சோம். இது வந்து சேல்ஸ்னாலும் கேஷ் சேல்ஸ் சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணி கேஷ் அண்ட் கிரெடிட் ஆட் பண்ணி போடணும், இல்லைனா தனியாக போடலாம். ஓகேவா? இது ரெண்டையும் போட்டாச்சு. நமக்கு இன்னும் வர வேண்டியது எதுவுமே இங்கே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 1 lakh. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு இப்போ கொஸ்டின் பாருங்கள். டோட்டல் போடும்போது 13,85,000. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பாருங்கள், புக்கில் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நான் அதை என்ன பண்ணுறேங்க, கேஷ் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிடுறேன். கேஷ் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஓகேவா? இது எல்லாமே ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,65,000. ஓகேவா? 15,65,000 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நமக்கு தேவையானதெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம இங்கேருந்து எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு இருக்குது, டிஸ்கவுண்ட் அலௌட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது. ஓகே, இதை வச்சு நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், இங்கே நான் போடுறேன். இந்த இடத்துல போடும்போது ஃபஸ்ட் எடுத்துனே டு ரெண்ட், ரெண்ட்டோட அமௌண்ட் எழுதுவோம். ரெண்டாவது டு டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் அலௌடு எழுதுகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எழுத போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேவா? ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,20,000 இருக்குது. டிஸ்கவுண்ட் அலௌடு பார்த்தீங்கன்னா 25,000 இருக்குது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா 35,000 இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே போட்டுரும். நம்ம இங்கே ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே என்ன ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம் நம்ம இந்த இடத்துல? இப்போது இது ரெண்டையும் போடும்போது நாம் இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ப்ராஃபிட்டா லாஸன். இப்போ பாருங்கள், நான் என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இங்கே கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2,20,000 இருக்குது, 11,85,000. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000. இந்த 1,60,000 என்ன இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லையா? பை கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எழுதுவோம் இல்லையா, ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? 1,60,000. இப்போ புரிஞ்சுதா? நான் என்ட்ரிலாம் போட்டுட்டு தான் நான் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ட்ரிஸ் எல்லாம் போட்டாச்சு, ஏதாச்சும் விட்டு போச்சான்னு பார்த்துங்க, எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு நான் இந்த P&L க்ளோஸ் பண்ணுறேன். P&L க்ளோஸ் பண்ணும்போது 1,60,000, இங்கே 35,000. ஸோ 1,95,000. இங்கேயும் 1,95,000 தான் போடுவோம்.
போட்டதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறோம் பாருங்கள். 1,20,000 ப்ளஸ் 25,000 மைனஸ் பண்ணும் 1,45,000 இல்லையா. இந்த 45,000 மைனஸ் பண்ணும்போது 1,45,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வெறும் 50,000. இது என்னன்னு சொல்லுவோம், நெட் ப்ராஃபிட். இது என்னன்னு சொல்லுவோம், நெட் ப்ராஃபிட். சரி, நெட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு, நெட் ப்ராஃபிட் கேரி டவுன் போடுவோம். இது நம்ம எங்கே கொண்டு போவோம் ஞாபகம் இருக்கா, பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போவோம். சரி, நான் இங்கே பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் போட்டிருக்கேன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2019. liabilities rupees, assets rupees. ஓகேவா. சரி, பேலன்ஸ் ஷீட் போடலாமா. இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த இதுலேருந்து எடுக்கணும் கொஸ்டின்ஸ்லேருந்து. தட் இஸ் டெட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக் இருக்குது, கேஷ் அட் பேங்க் இருக்குது, மிஷினரி இருக்குது, சண்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இது ஓப்பனிங், நம்ம ஓப்பனிங் எடுக்கக்கூடாது, எப்பவுமே க்ளோசிங் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, க்ளோசிங்கில் இருக்குது எல்லாமே நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்னது, கேஷ் அட் பேங்க்னு இருக்கா. ஸோ கேஷ் அட் பேங்க் என்ன இருக்குது இங்கே உங்களுக்கு 10,000 இருக்குது. ஸோ நான் 10,000 எழுதிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டெட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 6,40,000 இருக்காங்க, நான் அது எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங்கில் பாருங்கள், ஓப்பனிங்லாம் பார்க்கக்கூடாது, தப்பாயிடும். ஓகே, 1,60,000 இருக்குது, நம்ம அதையும் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷினரின்னு இருக்குது. மிஷினரி பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது, அதையும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே எடுக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் எங்கே வருவாங்க, இந்த சைடில் தான் ஒரு லைபிலிட்டி சைடில் வருவாங்க. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் இது வந்து க்ளோசிங்கில் பாருங்கள் 4,20,000 இருக்கா, நான் போட்டுட்டேன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேபிட்டல் நமக்கு வேணும் இல்லையா. கேபிட்டல் உங்கள் புக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018 கொடுத்துருக்காங்க. அது அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5,20,000. ஸோ 5,20,000 நான் போட்டேன். நம்ம ட்ராயிங்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல ட்ராயிங்ஸு 1 lakh இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஆட் நெட் ப்ராஃபிட். ஞாபகம் இருக்கா, நெட் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,000 கிடச்சிது. ஸோ நான் அந்த 50,000 ஆட் பண்ணுறேன். அப்போ என்னோடய ஆன்சருங்கிறது 5,70,000. உங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதர் டீட்டெயில்ஸில் ட்ராயிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் பண்ண போகிறோம். ட்ராயிங்ஸ் வந்து 1 lakh இருக்குது. 1 lakh மைனஸ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் அப்படிங்கிறது 4,70,000. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 4,70,000 இருக்குது, இங்கே 4,20,000, இங்கே 4,70,000 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,90,000. சரி, நான் போட்டேன். ஓகேவா. இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 8,90,000 தான் வரணும். ரைட்டா. இங்கே பாருங்கள் 6,40,000, 1,60,000 இருக்கா. அப்போ என்ன ஆகிடும், 6, 7, 8, இங்கே 8,81,90. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 8,90,000 வந்துடுது. ஸோ பேலன்ஸ் வந்து டேலி ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடுச்சு. அப்போது ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் என்ட்ரியில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஓகேவா. இந்த மாதிரி போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செம்ம நீங்கள் போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் ஃபைனல் அக்கௌண்ட் ஞாபகம் இல்லைன்னா ஃபைனல் அக்கௌண்ட் ட்ரை பண்ணணும். ரெண்டாவது ஃபைனல் அக்கௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களால் இந்த சம்பவங்களெல்லாம் போட முடியும். இதே மாதிரி இது முடித்தோடனே இந்த 17 சம் உங்களோட இல்லுஸ்ட்ரேஷன் 17 செம்மை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இல்லுஸ்ட்ரேஷன் 17 உங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஆப் மூலிமா ஹோம் ஒர்க் அனுப்பிச்சிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.